வணக்கம் மக்களே. இன்று ஜனவரி 26, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாடு முழுவதும் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மளை 400 ஆண்டுகள் ஆட்சி செய்து இந்தியா விட்டு வெளியேறிய நாள் ஆகஸ்ட் 15, 1947. அதுதான் சுதந்திர தினம் அல்லது விடுதலை நாள் என்று அழைக்கப்படுகிறது. 1947 பிரிட்டிஷ்காரர் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன மாதிரியான சட்டத்தின் ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனம், ஒரு அரசியல் சாசன அமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் 1950 ஜனவரி 26. அந்த தினம்தான் குடியரசு தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி 76வது குடியரசு தினம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். விடுதலை போராட்டத்துக்கு போராடிய அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களின் அந்த அர்ப்பணிப்பை நாம் போற்றுவோமாக. இந்த எப்பவுமே குடியரசு தினத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த ஜனவரி 25 நாட்டில் பல்வேறு வகையான சேவைகள், கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை, இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி பல சேவைகள் செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய செயலுக்காக அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது விருதுகள், பத்ம விருதுகள் என்று அழைக்கப்படும். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அந்த மாதிரி பல விருதுகள் கொடுக்கப்படும். அது நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 119 பேர்த்துக்கு, அது தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் செய்தியாக இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அது இன்றைக்கி குடியரசுத் தலைவர் கையால் பெறப்படும். சரி, அதுக்கப்புறம் 2வது செய்தி பார்த்திங்கன்னா, முக்கிய குற்றவாளி ராணா கைது அப்படிங்கிற செய்தி. இந்த ராணா யார் அப்படின்னா, 2008 நவம்பர் 26 பாகிஸ்தானில் லக்சரி தொய்பா தீவிரவாதிகள் 10 பேர் மும்பை கடல் வழியாக உள்ளே புகுந்து தாஜ் ஹோட்டலிருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கண்மூடித்தனமாக கண்ணில் பட்டவரெல்லாம் சுட்டு கொண்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்தாங்க. இதில் அப்புறம் நம்ம காவல்துறை, அவங்க இராணுவம்லாம் உள்ளே புகுந்து அந்த 9 பேர்த்தை சுட்டு கொண்டு மீதி உள்ள ஒரே ஒரு ஆள் கசாப் அப்படிங்கிறவரையும் பின்னாடி தூக்கில் போட்டாங்க. இதில் முக்கியமாக 2 பேரை சொல்லுவாங்க. அதில் ஹெட்லின்னு ஒரு ஆள், இன்னொரு ஆள் ராணா. ஹெட்லி அமெரிக்க குடியுரிமை கொண்டவர். அவர் சிறையில் இருக்கிறாரு. இந்த ராணா அவரும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு. இவர் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. நேற்றுக்கு அங்கே அமெரிக்காவில் உள்ள உச்சநீதிமன்றம் அவர் இந்தியாவுக்கு கடத்துறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவர் இந்தியாவிற்கு கடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான இதாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களை கடத்தி நம்ம விசாரணை பண்ணியாக தான் இவங்களுடைய அடுத்தடுத்த திட்டம் யார், இவங்களுக்கு பின்னாடி சேர்ந்து செயல்படுறவங்க யார், அவங்களெல்லாம் கைது பண்ணி இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய இதாக கருதப்படும். இதே மாதிரி தான் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். அப்துல் சலீம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அபு சலீம்னு சொல்லி ஒருத்தர், அவரை நம்ம போர்ச்சுகல்லேருந்து கொண்டு வந்தோம். அந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு இந்த மாதிரி தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ராட்ரியேஷன் அப்படிம்பாங்க, நாடு கடத்தி கொண்டு வர்றது. ஸோ அந்த இதில் இன்றைக்கி இந்த ராணாவை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு உச்சநீதிமன்றம் எந்த மறுப்பும் தெரிவித்தலை அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்கும். இவர் இந்தியாவுக்கு மீட்டு இவர் விசாரணைப்படுத்துவாங்க. இந்த மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக்லேருந்து இந்த மாதிரி அந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு இவருடைய இந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஒரு நல்ல வரவேற்பை, நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு அரசை பயங்கரமாக சாடி இருக்கார். நேற்று குடியரசு தின குறிப்பில் தமிழ்நாடு வளர்ச்சியும் சரி பல துறைகளில் பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு, அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உயர்கல்வி தரத்தில் உயர்கல்வியும் சரி, அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி எல்லாமே பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியும், உயர்கல்வி பிஹெச்டி படித்தவங்க கூட நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது கூட பாஸ் பண்ண முடியாட்டில், 5ஆம் கிளாஸ் படித்த மாணவனால் 2ஆம் கிளாஸ் அரசு பள்ளி மாணவனால் 2ஆம் பள்ளி வகுப்போட அந்த புத்தகத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லியும், தமிழ்நாட்டில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டை சேர்ந்தவங்களாம் நிறையா முதலீடு செஞ்சாங்க, இப்போ பக்கத்து மாநிலத்துக்கு ஓடுகிறார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அதிகமாக செயல்படுது, கனிம வளங்கள் சுரண்டையப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, கஞ்சா அபின் போன்ற எல்லாமே அதிகமாக புழங்குது, கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பக்கத்துலேயே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், சிம்பிளாக எளிமையாக சொல்லலாம், தமிழ்நாடு அரசை கல்வி ஊற்றிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதற்கு அடுத்து என்ன வினையாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதும் இண்டெக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நிதி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, நேஷ்னல்
இன்ஃபர்மேஷன் டிரான்சிஷன் இந்தியான்னு சொல்லி பழைய பிளானிங் கமிஷன், அதாவது நிதியா 2019 மாற்றப்பட்டுச்சு. அது கூட நேற்றுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. டாப் 5 பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இந்தியாவில், லீஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. அதில் டாப் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம இது சத்தீஸ்கர் போன்ற சில மாநிலங்கள் தான் இருக்க ஒழிய, லீஸ்ட் இதில் கூட தமிழ்நாடு கொஞ்சம் பெர்ஃபார்மரில் தான் இருக்குது. லீஸ்ட் இது பார்த்திங்கன்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இது வந்து பல இண்டெக்ஸை எடுத்து செயல்பட்டது. அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு, ஹியூமன் இண்டெக்ஸ் அந்த மாதிரி இதில் அதில் தமிழ்நாடு பின்தங்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லி டாவோஸ், சுவிட்சர்லாந்து டாவோஸில் ஒரு கூட்டம் நடந்துருக்கு. உலக நாட்டிலோட முக்கியமான நாட்டு அதிபர்கள், சீஃப் மினிஸ்டர்ஸு, அதிபர்கள்லாம் வந்து கூடி வெளிநாட்டு முதலீடாக தன்னுடைய நாட்டுக்கு ஈர்ப்பாங்க. இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா இந்தியாவில் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர்லாம் போயிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு கூட பார்த்திங்கன்னா பில்கேட்ஸை சந்தித்து நீங்கள் வந்து எங்கள் மாநிலத்தில் முதலீடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடியோ 300 கோடியோ வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு. அதில் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த செய்தி. அடுத்து பார்த்திங்கன்னா மஹிந்த ராஜபக்சேயோட மகன் கைது அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. யோசித ராஜபக்சே அப்படிங்கிறவர் திசநாயக்க, அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டப்போ அங்கே உள்ள அந்த பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து ராஜபக்சே காலத்தில் செய்யப்பட்ட ஊழலாம் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து நேற்றுக்கு வந்து யோசித ராஜபக்சே வந்து கைது செஞ்சுருக்காங்க. இவர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் கதிரிகாம நகரில் வந்து பங்களாலாம் வாங்கினார், நிறையா ஊழல் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து நேற்றுக்கு அவர் கைது செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியும் அந்நாட்டு இவர் வந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உள்நாட்டு கலவரங்கள்லாம் மக்கள்லாம் வந்து வீதியில் இறங்கி போராடி அந்த அதிபருடைய மாளிகைலாம் முற்றுகையிட்டு அது வந்து அவங்கள நாட்டை விட்டு ஓடி போய் திருப்பி தேர்தல் நடந்து இப்போ திசநாயக்க வந்து அங்கே நாட்டோட அதிபராக இருந்திருக்காரு. அவர் கூட இந்தியாவுக்கு வந்தார், மீனவர் பிரச்சனை பற்றிலாம் பேசினார் அப்படின்னு கூட தெரியும். அப்புறமேலு பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பற்றி தெரியும். அவர் நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காரு. பார்த்திங்கன்னா குடியுரிமை தொடர்பான சட்டங்கள், அதேமாரி வந்து ஹூலேருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியில் வந்தது, பாரிஸ் ஒப்பந்தத்துலேருந்து வெளியில் வந்தது, அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக தானாக பிறப்புரிமை பெறுறது போன்ற பல இதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும்னு விரும்பிக்கிருக்காரு. 12 இதில் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த H1B விசாவிலேருந்து. அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு தரக்கூடிய அந்த ஃபண்டிங் நிதியெல்லாம் வந்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் தீவிரவாதம் இதெல்லாம் வந்து இது பண்ணுது, நாங்கள் ஏன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளிநாடுகளுக்கு ஃபண்டிங் கொடுக்குறது நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா உதவிகள் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் விதிவிலக்காக மட்டும் இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைக்குமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்தே பாரத் ட்ரெயின், அது கத்ரா அண்டு ஸ்ரீநகருக்கு இடையே வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நேற்றுக்கு இயக்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஜம்மு வரைக்கும் தான் வந்து இந்தியாவோட ரயில் பாதை இணைக்கப்பட்டது. இப்போ கத்ராவை இணைச்சது. அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசு வந்து நிறையா செய்தி, இப்போ கூட ஒரு டனல் 2000 கோடியில் ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறையா திட்டங்கள் வந்து காஷ்மீரோட வளர்ச்சிக்கு மத்திய அரசு செஞ்சுக்கிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கப்புறம் மத்திய அரசு ஊழியர்களுக்குடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது இன்டெகிரேட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 1/1/2004 அப்புறம் அரசு பணியில் சேர்ந்த, மத்திய அரசு பணியில் மாநில அரசு சேர்ந்தவங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வு திட்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து NPS நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிற கீழே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயிலேருந்து 10% பிடிக்கப்பட்டு பின்னாடி அதுவே பென்ஷனாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து அரசு ஊழியர்கள்லேருந்து எல்லாருமே போராடிக்கிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும், அதாவது 31/12/2003க்கு முன்னாடி இந்த பென்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு வந்து இது ரெண்டையும் ஒருங்கிணைத்து, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையும் நியூ பென்ஷன் ஸ்கீம் இணைத்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியும், ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அவங்களுடைய அதாவது ரிட்டையர் ஆகிற அந்த எம்ப்ளாயி அவருடைய சேலரியிலேருந்து 50% சேலரியாகவும் ப்ளஸ் அதுலேருந்து DA கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நல்ல சில ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் கூட வந்து யூனியன் சங்கங்கள்லாம் வந்து ஏற்றுக்கல, எங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் அந்த ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ண, மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ண அந்த UPS யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 2025 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி வந்து பத்திரிக்கையில் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேங்கவேல் பிரச்சனை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருப்பி சூடு பிடிச்சிருக்கு. கடந்த 2022 டிசம்பர் மாதம் வேங்கவேலில் வந்து முட்டுக்காடு, புதுக்கோட்டை மாவட்டம் முட்டுக்காடு ஒன்றிய பகுதியில் உள்ளதான் ஒரு வேங்கவேல் அப்படிங்கிற அந்த ஊர். அந்த ஊரில் குடிநீர், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் குடிநீர் டேங்க், தண்ணி டேங்க்கில் வந்து மனித கழிவுகளை கலந்ததாக வந்து பரபரப்பாக செய்திகள் வெளியிடப்பட்டுச்சு. இது தொடர்பாக வந்து
விசாரணை சிபிசிஐடி விசாரணைலாம் நடந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கு திருப்பி வந்து உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வரலை. அப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 பேர் மீது நாங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரோட பேரெல்லாம் சொன்னாங்க. முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு 3 பேர். இதில் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, திருப்பி அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த 3 பேருமே வந்து குற்றச்சாட்டு அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண 3 பேருமே வந்து அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதாவது குற்றம் சொன்னவங்களையே குற்றவாளிகளாக வந்து ஜோடிக்க காவல்துறை முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசிகாலேருந்து எல்லாருமே உள்ளிருப்பு போராட்டம்லாம் நடத்திக்கிருக்காங்க. அந்த கிராம மக்களை வந்து அங்கே இப்போ உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. இது தொடர்பாக வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் இப்போ உள்ள அமைச்சர் எல்முருகன் அவர்கள் கேட்டுக்கிருக்காரு. திருமாவளவனுமே வந்து விசிகாவோட தலைவர் திருமாவளவனுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு பூதாரமாக கிளம்பிக்கிருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சண்முகராஜன் அப்படிங்கிற அந்த தண்ணி டேங்க் ஆப்ரேட்டர் நிப்பாட்டினதால் ஒரு பர்சனல் மோட்டிவில் செஞ்சப்பட்டது தான் வந்து இந்த மனித கழிவு கலந்தது அப்படின்னு சொல்லியும். ஸோ இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மீடியாக்களையும் வந்து இது தொடர்பாக பேசப்பட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் வந்த செய்திகளுடைய சிறிய ஒரு பிரீஃபு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.